ஓகே ம். சார். இப்ப இந்த வீரதீரன் சூரன் சித்தா படத்துல வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டரா வந்து நின்றிருந்தாலும், இந்த வீரதீர சூரன்ல வந்து உங்கள வேற ஒரு பரிமாணத்துல பார்த்த மாரியே சொல்லலாம். நல்லா தான் இருக்குப்பா, இவருக்கு இந்த கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்கார்ல, அப்படி ஒரு வைபு. உங்களுக்கு அந்த கேரக்டர வந்து உள்வாங்கிக்கிறதுக்கு என்ன மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? எந்த மாரி சேலஞ்சஸ் இருந்துச்சு ஆக்சுவலி? சேலஞ்சஸ்னா எனக்கு இந்த கேரக்டர் பத்தி புரிதலுக்கு வந்து நான் படிக்கும்போது எனக்கு ஒரு 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 விஷுவல் நம்ம மைண்டுக்குள்ள வரும். இந்த கேரக்டர் ம். இப்படி, இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிதல் வரும். ஆனா, இப்போ டைரக்டர் அது என்ன நெனச்சு எழுதியிருப்பாங்க. அது ம். அத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம ஒவ்வொரு இதுலயும் அத டெலிவர் பண்ண முடியும் எக்ஸாக்ட்டா. ஸோ, அதுக்காக நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள்ட்ட இந்த கேரக்டர் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன் நானு. ஏன்னா, இதுல வந்து இவன் என்னதான் ஒரு மாரி வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ரக்கடா ம். ஒருத்தன் ஆள் மாரி இருந்தாலுமே, இவனுக்குள்ள ஒரு இன்னசென்ஸ் ஆ. இருக்கும். அந்த இன்னசென்ஸுமே ரொம்ப அ ரொம்ப வெகுளியா ரொம்ப இதாவும் போயிடக்கூடாது. அதே சமயம் அது ஒரு ஒரு மீட்டர் பேலன்ஸ் பண்ணணும். அந்த இது தேவைப்படுது. அத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டேன் நானு.